அதாவது ஆர்டிக்கிள் 361ன்னு இருக்குது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். அந்த 361 என்ன சொல்லுதுன்னா, எந்த கோர்ட்டும் கவர்னரை கேள்வி கேட்க முடியாது. கவர்னரை அரெஸ்ட் பண்ணக்கூட அரெஸ்ட் வாரண்ட்டு கூட கொடுக்க முடியாது. கிரிமினல் குற்றத்துக்கு கூட கோர்ட்டுக்கு சம்மன் பண்ண முடியாது. இது மாதிரி சிவில் எந்த வழக்குகளுக்கும் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. அப்படிங்கிறத 361 ஆர்டிக்கிள் சொல்லுது. அப்போ உச்சநீதிமன்றம் எந்த சட்டத்தில் கவர்னருடைய நடவடிக்கைகளை கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. இவ்வளவுக்கு நான் நீதித்துறையை சேர்ந்தவன். நீதித்துறையை சேர்ந்தவங்கிறதுனால சட்டத்தில் இல்லாததை நீதிமன்றங்கள் கையில் எடுத்து பண்ண ஆரம்பித்தா நல்ல விஷயங்களை பண்ணீங்கன்னா நம்ம ஏற்றுக்கலாம். நீங்கள் தான் 3 வருஷம் தண்டனை அடைந்த செந்தில் பாலா ஒரு பொன்முடி மாதிரி ஆளுக்கே திருப்ப மந்திரி பதவியை கொடுங்கன்னு சொல்கிற ஆளுங்களா இருக்கீங்களே. அப்போ நீங்கள் நல்ல விஷயங்களை சொன்னீங்கன்னா சரி இதுவும் நல்ல விஷயந்தான்னு கேட்டுட்டு போகலாம். அப்படி இல்லையே, சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறீங்களே. தண்டனை அடைஞ்ச ஒரு குற்றவாளிக்கு மந்திரி பதவி கொடுக்க சொல்கிறது எந்த சட்டத்தில் இருக்குது? ஒரு 10 வக்கீலுங்க, லீடிங் வக்கீலுங்க, சீனியர் கவுன்சில்னு வந்துட்டால் உங்கள் தீர்ப்பு இப்படி மாறுது. அதைத்தான் இப்போ கேட்குறேன். கவர்னர் பக்கம் சட்டத்தின்படி அவர் இப்போ மசோதாவை பெண்டிங்கில் வச்சாரா, நிலுவையில் வச்சாரா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். எதற்காக இந்த பிரச்சனை வருது? அதை பற்றி முதல்ல யோசிங்க. கவர்னருக்கும் அவங்களுக்கும் இப்போ கவர்னருங்கிறது படித்தவர், ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரு. அவங்களும் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து தகுதியின் அடிப்படையில் துணைவேந்தரை நியமிக்கணுங்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் படிக்காத அரசியல்வாதி. இவன் என்ன பண்ணுறான், நான் சொல்கிற ஆளை தான் போடணுங்கிறான். இவன் சொல்கிற ஆள் எப்படி ஆளாக இருக்கும்? 10 கோடி 20 கோடி லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு ஆட்களை ரெக்கமெண்ட் பண்ணுறான். கட்சிக்காரனை ரெக்கமெண்ட் பண்ணுறான். பிஏக்கு சொந்தக்காரனெல்லாம் போட்டு துணைவேந்தரெல்லாம் போட்டிருக்காங்கன்னு செய்தி வருது. இப்படி ஒரு மோசமான அணுகுமுறையை கொண்டு வந்தானா அவனுக்கு நீங்கள் அனுமதியை கொடுத்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தின் தரம் போயிடுமா இல்லையா?